Platinum sponsors RWD, 369 Global, Naturals. Diamond sponsors Aksan, Adib, Soft Square, GTEF, Ideation, Ramara Farms, Ascertain, Black Tulips, Inipay, Delta Brand, AJ Steel Pipes, D3 Diamonds, Pride. Gold sponsors GISA, JM Corporate Services, VTS Finance, Vijay Hemant Consultancy, 6 Dots, Pothys, Patanjali Silks. இன்ஜினியரிங் ஃபீல்ட் அப்படின்னாலே தமிழக சூழலில் இன்றைக்கி வந்து ஒரு 500 இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா இருக்குது. உங்களை மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி இருக்கிற தமிழக இன்ஜினியர்ஸு இது பண்ணுறாங்களா, சரி பண்ணுறாங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இருக்காங்களா சார்? இது டு பி ஃப்ராங்க்லி சொல்ல போனா, நான் நிறைய காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் போயிருக்கிறேன், ட்ரை பண்ணியிருக்கேன் டு டேக் சம் ட்ரைனிங் இன்ஜினியர். பட் அவங்க லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இஸ் கோயம்புத்தூர் கொங்கு பகுதிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸு, சிறு குறு தொழில்கள் நிறையா இருக்கும். இப்போ அவங்களும் நம்மளுடைய மாநாட்டிற்கு, நம்மளுடைய தாவோஸ் மாநாட்டிற்கு வர இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கல்ஃபில் எந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் பண்ண முடியும்? அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான ஒரு வேல்யூவை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா? அவங்களுடைய வருகை வந்து எப்படி சார் கல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குவைத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் குவைத்தில் மார்க்கெட் பண்ணணும்னா we are ready to take a ஏஜென்சி, லோக்கல் ஏஜென்சி மாதிரி எடுத்துட்டு we can help them to market, promote their product. யார் இந்த கிருஷ்ணா ஜெகன்? உங்களுடைய தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆசாரிப்புலன்னு ஒரு ஊர். நான் படிக்கும்போது மொத்தமே 39 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரீயாக இடம் கிடைக்கிறது வந்து வெரி டஃப். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்து ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு வரானா அவன் எந்த மாதிரி தன்னை தயாரித்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த குவைத்தில் வந்து திஸ் ஆர் ஆயில் ரிச் கண்ட்ரி அண்ட் த சேலரிஸ் ஆர் வெரி குட். தே எக்ஸ்பெக்ட் த பீப்புள் ஃப்ரம் த உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு சேல்ஸ் ஸ்கில்லை வந்து உங்களுடைய பாஸ் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வந்து ஒரு நிறுவனத்திற்கான வளர்ச்சியாக மாற்றிட்டார். அப்படி ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை எப்படி அவங்க ஃபைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? அவங்க அதற்கு எப்படி சார் மென்டலாக எக்யூப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அது என்ன பண்ணணும், தென் we have to analyze, அந்த அவங்க கூட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த இதில் நாட்டை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டைரக்ஷனில் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். நிறைய பேர் படிச்சுட்டு வெறும் இன்ஜினியராக இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குற அந்த மனசூழலே இன்னைக்கு தமிழகம் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு சர்டைன் பீரியட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இன்ஜினியர்லேருந்து ஒரு தொழில் முனைவராக மாறணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனை இருக்கணும்? ஏன் இன்னைக்கு தமிழக இன்ஜினியர்கள்ட்ட வெறும் யார்ட்டையாவது போய் வேலை பார்க்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியே இருக்குது சார்? அந்த மாற்றத்திற்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்மளோட ரைஸோட ஒன் ஆஃப் த மெயின் விஷன் வந்து தொழில் செய்பவர்களே பிசினஸ் மேனர் மாத்துறது தான் ஒன் ஆஃப் அவர் அஜெண்டா ஆக்சுவலி. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகளோடு உரையாடி வருகிறோம். அவருடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான பல பக்கங்கள், அவர்கள் எந்த விதத்தில் முன்னேறினார்கள், அவர்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் எந்த மாதிரி உழைத்தார்கள் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை நம்ம அவங்கள்ட்டேருந்து கேட்டுப்படுறோம். அந்த வகையில் ரைஸ் அமைப்பினுடைய ஒரு முக்கிய நம்பிக்கையாக இருக்கிறது த குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம். அந்த அமைப்பினுடைய அனைத்துலக தலைவர், எங்கள் குவைத்தின் பெருமிதம் மிக்க பொறியாளர் ஐயா கிருஷ்ணா ஜெகன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, நம்ம கிருஷ்ணா ஜெகன் சார்ட்ட பேசலாம். அவர் எந்த ஒரு ஸ்கிராட்ச்லேருந்து இந்த உயரத்திற்கு வந்தார் என்பது போல நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம உரையாட இருக்கோம். வாருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். வணக்கம் சார். இன்னைக்கு குவைத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற கிருஷ்ணா ஜெகன் அவர்களை எங்களுக்கு தெரியும். குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரத்தினுடைய அனைத்துலக தலைவராக எங்களுக்கு தெரியும். யார் இந்த கிருஷ்ணா ஜெகன்? உங்களுடைய தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆசாரிப்புலன்னு ஒரு ஊர். எங்கள் அப்பா ரோடு இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல. நான் ஆரம்பத்துல இருந்து எல்கேஜில இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது தமிழ் மீடியம்.
சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆசாரிப்பள்ளம். ஓ ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு, ஆமாம் தமிழ் மீடியம். ஸோ அந்த டைம்ல நான் படிக்கும்போது மொத்தமே 39 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரீயா இடம் கிடைக்கிறது வந்து வெரி டஃப். ஸோ எங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு மட்டும் தான் அந்த டைம்ல இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைச்சது. சப்தகிரி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்டர்ல தர்மபுரியில இருக்கு. அந்த காலேஜில் தான் படிச்சேன் நான். ஸோ அங்க படிச்சு முடிச்சுட்டு நான் படிக்கும்போது ஒவ்வொரு டைம்லயுமே எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ இன்ஜினியர் ஆகி எனக்கு சூப்பர்வைசர் வரணும், எனக்கு மேல இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி வைப்பாங்க. எனக்கு இன்ஜினியர் என்னன்னு தெரியாது. அப்ப அந்த டைம்ல எங்க அப்பாட்ட கேட்டா இன்ஜினியர் என்னன்னு கேட்டா ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அந்த சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் தெரியும். ஏன்னா எங்க அப்பாவும் சிவில் இன்ஜினியர்னால அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த வகையில இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு எய்மோட படிச்சு +2ல நல்ல மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாம் நான் got 200 out of 200 மார்க்ஸ். ஸோ ஃபைனலா இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைச்சு. தென் எங்க அப்பா சொல்லுவாங்க, இப்ப எங்க பக்கத்துல 2-3 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க நிறைய லேண்ட் வாங்குறாங்க, நிறைய வெல்த் கிரியேட் பண்ணிக்காங்கனால நீங்க வெளிநாட்டுக்கு போன சின்ன பிள்ளையிலே சொல்லுவாங்க எங்க அப்பா. நானும் அதை மைண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதனால இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஒரு 1 வீக் கூட வெயிட் பண்ணல. இம்மிடியட்லி என்னோட ஒரு ரிலேட்டிவ்ஸ் பாம்பேல இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா பாம்பேல போய் இம்மிடியட்லி ஜாயின் த ஜாப். அங்க எனக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி குஜராத்ல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்க ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்க இருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குவைத்ல வர்றதுக்கு கிடைச்சது. ஸோ அஸ் அ ட்ரெயினி இன்ஜினியரா 2000 இந்த இயர் 2000 ஜனவரி 9th ஐ ஜாயின் இன் ஒன் கம்பெனி. எங்க கம்பெனி பேர் வந்து பதர் அல்முல்லா அண்ட் பிரதர்ஸ் கம்பெனி. ஸோ அல்முல்லா குரூப்னு ஒரு குரூப் கண்ட்ரோல வருது. எங்க கம்பெனில 18,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அட் த மொமெண்ட். ஸோ நான் ட்ரெயின் இன்ஜினியர் ஜாயின் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப்ல சர்வீஸ் இன்ஜினியர் இருந்தேன் கொஞ்ச நாள், ஒரு 3 months. என்னோட பாஸ் வந்து என்னோட ஸ்கில் வந்து சேல்ஸ்ல நல்லா இருக்குன்னு சொல்லி வித்தின் 6 months என்னோட டிசைக்னேஷன் சேஞ்ச் பண்ணி சேல்ஸ் இன்ஜினியரா மாத்தி, தென் வித்தின் 1 year or 2 year என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஐ பிகம் சேல்ஸ் மேனேஜர். தென் ஐ பிகம் ப்ராஜெக்ட் மேனேஜர், தென் குரூப் மேனேஜர். ஒரு 3 years முன்னாடி ஐ பிகம் ஜெனரல் மேனேஜர். எங்க கம்பெனில அல்முல்லால ஜெனரல் மேனேஜர் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி மினிமம் 60 yearsக்கு அப்புறம் தான் தே வில் பிகம் ஜெனரல் மேனேஜர். பட் ஐ பிகம் ஜெனரல் மேனேஜர் அட் த ஏஜ் ஆஃப் 45. இது எல்லாமே என்னன்னா என்னோட செல்ஃப் ஹார்ட் ஒர்க்கிங் பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். ஸோ நமக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் பார்த்து அதை அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி ஐ கேம் டு திஸ் லெவல். நான் இப்போ என்னோட கம்பெனில 18,000 எம்ப்ளாயிஸ்ல 5,000 எம்ப்ளாயிஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் மீ. நான் வந்து இப்போ ஒரு குவைத்ல ஒரு ஆயில் அண்ட் கேஸ் மெயின்டெனன்ஸ்ங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்து மோர் தென் $300 million ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த எங்கிட்ட வேலை பார்க்குற அந்த 3000 பேர்ல மோஸ்ட்லி ஒரு 2000 பேர் தமிழ் பீப்புள். ஸோ ஒரு 200 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அது இல்லாம வேற டெக்னீஷியன்ஸ் அது லெவல்ல. ஸோ வி கிவ் சர்வீஸ் ஃபார் த ஆயில் இண்டஸ்ட்ரி. எங்க ஆயில் வெல், அந்த ரிக்ல இந்த ஆயில் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ண ரீஃபைனரி பிளஸ் அந்த ஆயில் எடுக்கிற அந்த ஆயில் வெல் மெயின்டெனன்ஸ், இந்த 2 தான் என்னோட மேஜர் ஏரியா. சார் கண்டிப்பாக சார், ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு பெரிய பிரமிப்பாக இருக்கிறது. ஏன்னா ஒரு தந்தையுடைய கனவு வந்து உங்களை ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, அதை சுமந்து அந்த இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜராக உங்களுக்கு கீழே ஒரு பெரிய படையே வேலை செய்கிற மாதிரியான ஒரு பெரிய உயரங்களுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. குறிப்பாக உங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்த நிறுவனத்தையும் சொன்னீங்க, இப்போ இருக்கிற நிறுவனத்தில் எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அந்த நிறுவனம் எந்த மாதிரியான ஸ்கோப்ஸ் எல்லாருக்குமே தருது சார்? எங்களோட நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு மேஜரா ஒரு 5 years லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிற டிபார்ட்மெண்ட் நான் வேலை பார்க்குறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், லாங் டைம் கான்ட்ராக்ட் கிளைண்ட் வந்து எங்களோட கிளைண்ட் வந்து குவைத் ஆயில் கம்பெனி, குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன், அந்த மாதிரி ஆயில் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் நாங்கள் எடுத்துட்டு வி வில் மொபைலைஸ் த பீப்புள் ஃப்ரம் இந்தியா. அதில் ஒரு 75% வந்து வி வில் கீப் இட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஏன்னா வி வாண்ட் டு டெவலப் தமிழ் பீப்புள், வி வாண்ட் டு கிவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆங்கிளில் இது பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கம்பெனி வந்து குவைத்தில் ஒரு டாப் 10 கம்பெனிஸ்ல வி ஆர் ஒன் அமங் தம். ஓகே ஓகே. பட் நாம் பாக்குறது இன்ஜினியரிங் சைடு. பட் அது இல்லாம அல்முல்லா ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்காங்க, மெனி டிவிஷன்ஸ் ஆர் தேர். என்னோட டிவிஷன் வந்து ஒன்லி த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ். எங்கிட்ட மெயினா வேலை பார்க்கறது எலக்ட்ரிக்கல்,
மெக்கானிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பீப்புள், இந்த 3 கேட்டகரி. சிவில் வந்து இப்ப நான் பாக்குறது இல்ல. இந்த 3 மட்டும் தான் ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங். எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3 தரப்பான இன்ஜினியர்ஸ்க்கும் நீங்க வந்து பெரிய ரோல் கொடுக்குறீங்க. ஆமா. சரி, இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு உயரம், ஒரு 45 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருட உழைப்பு கண்டிப்பா இந்த ஃபீல்டில் இவ்வளவு உயரத்துக்கு நீங்க வரத்துக்கான காரணமா இருந்திருக்கும். நீங்க சந்திச்ச சவாலா நீங்க பார்க்குற விஷயங்கள் என்னென்ன சார்? உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத சவால். ஏன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டே சவால் தான் மேக்சிமம். எல்லா டாஸ்க்குமே ஒரு பெரிய சவாலா இருக்கும். உங்கள் மனம் கவர்ந்த சவால் எது சார்? பெரிய சவால் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா குவைத்ல வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஆர் வெல் ரெஸ்பெக்டட் இன் குவைத் ஆக்சுவலி. அது இல்லாம எங்க கம்பெனில என்னோட பாஸ் வந்து நார்த் இந்தியன் தான். பட் ஐ ஹேட் ஹி அப்ரிஷியேட் மீ டூ மச். ஸோ பெருசான சவால் எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு பிசினஸ் இது வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல எனக்குள்ளே இருந்த அந்த இதுதான் அதை வச்சு நான் வெளிக்கொணர முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில எனக்கு சம்டைம் ஐஸ் டு ஒண்டர். எனக்கு இனிஷியலா எனக்கு சேல்ஸ்ங்கிறதே பிடிக்காது. எனக்கு ஐ டோன்ட் லைக் த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். But ஏதோ something my boss found in me and he diverted from technical to sales. But I could make wonders for the company. This is great actually. So பேசிக்கா பெருசா நான் எதுவும் பண்ணல. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் I used to keep a aim. சப்போஸ் நான் ட்ரெயினிங் இன்ஜினியர் இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் இருந்தது. I went to 3-4 foreign countries for training and all. Then when I come to the sales, I had a vision. எனக்கு இந்த கம்பெனியே எனக்கு என்னோட அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி என்கிட்ட தரும்போது 2014 என்கிட்ட கொடுத்தாங்க, 10 வருஷம் முன்னாடி. தட் டைம் ஜீரோ. ஸோ நான் வந்து ஜீரோல இருந்து எடுத்துட்டு போய் $300 மில்லியன் அளவுக்கு பிசினஸ் பண்றது வந்து இட்ஸ் a கிரேட் ஜாப் இன் குவைத். எங்க மேனேஜ்மெண்ட்லாம் வெல் அப்ரிசியேட்டட். they used to tell me you are part of our Almula family. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு இப்போ லாஸ்ட் 1 month முன்னாடி ஒரு மீட்டிங் இருந்தது, போர்டு மீட்டிங். அதுல என்ன கூப்பிட்டு யூ ஆர் த ஸ்டார் பர்ஃபார்மர் சொல்லி தே அப்ரிஷியேட்டட் மீ பை த சிஇஓ. ஓகே ஓகே. திஸ் இஸ் a great moment actually. கண்டிப்பா சார். ஏன்னா கேட்குறப்ப எங்களுக்கே அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. சரி, இப்போ வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னாலே தமிழக சூழலில் இன்னைக்கு வந்து ஒரு 500 இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கு. உங்களை மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு இருக்கிற தமிழக இன்ஜினியர்ஸு இது பண்றாங்களா, சரி பண்றாங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இருக்காங்களா சார்? இது டு பி ஃப்ராங்க்லி சொல்ல போனா ஒரு ஃபியூ காலேஜஸ் தவிர வேற காலேஜ்ல நான் நிறைய காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் போயிருக்கிறேன், ட்ரை பண்ணியிருக்கேன் டு டேக் சம் ட்ரைனிங் இன்ஜினியர். பட் அவங்க லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி லோ. இங்கிலீஷ் ஸ்கில் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வரதான் தே நீட் ஹேவ் இங்கிலீஷ் ஸ்கில், அது ரொம்ப வீக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற ஸ்கில் அதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நம்ம ஜிடெஃப்ல வந்து ஒன் ஆஃப் த அஜெண்டா அப்லிஃப்டிங் த பீப்புள்ஸ் நாலேஜ் டு ஃபேஸ் த இன்டர்வியூ. அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து வி வாண்ட் டு டெவலப் தம் டு அட்டெண்ட் ஈக்குவல் டு த குளோபல் மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒன் ஆஃப் த அஜெண்டா ஃபார் அஸ் ஆக்சுவலி. பட் டு பி ஃப்ராங்க், நான் வந்து ஒரு 6-7 இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஐ ட்ரை டு டேக் சம் பீப்புள், பட் வி செலக்டட், பட் தே வர் நாட் அப் டு மார்க் ஆக்சுவலி. ஸோ வி ஹேவ் டு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள் ஆக்சுவலி. கொஞ்சம் அவங்களோட திறமையை கொஞ்சம் இன்னும் கூட வளர்க்குற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் கொண்டு வரணும். இது என்னோட பர்சனல் கருத்து ஆக்சுவலி. ஓகே, கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ வந்து இந்த இன்ஜினியரிங்கோட குவாலிட்டி தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குவைத்தில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஏன்னா உலகளாவிய தமிழர்களை நீங்கள் சந்திக்கிற போது குவைத் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பிளேஸ். அது குவைத்தில் எந்தெந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார்? குவைத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் போரம் குவைத்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கோம். அதோட இந்த வருஷம் 2024 பிரசிடென்ட் நான் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பிரசிடென்டா இருந்திருக்கிறேன். பட் குவைத்ல வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ், எஸ்பெஷலி ஆயில் அண்ட் கேஸ், குவைத்ல வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான். தேர் இஸ் நோ அக்ரிகல்ச்சர், நத்திங். ஸோ எவ்ரிதிங் இஸ் இம்போர்ட்டட். ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஒரு 5 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதோட டாப் டைரக்டர்ஸ், சிஇஓ எல்லாமே தமிழ் பீப்புள். பிளஸ் அது இல்லாம அந்த ரீஃபைனரியில ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து எம்ஆர்எல், ஸ்பிக் அங்கிருந்துலாம் நிறைய பேர் குவைத்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாட் பிசினஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஹை பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட், தே வில் ரிக்ரூட் ஃப்ரம் தமிழ்நாடு. எம்ஆர்எல்ல வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க. ஸோ
அவங்க வந்து நல்ல தமிழுக்கு ஒரு சேவை செய்யற மாதிரி தே பிரிங் லாட் ஆஃப் தமிழ் இன்ஜினியர்ஸ் இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, சைலண்ட்லி வி ஹெல்ப் டு டெவலப் அவர் பீப்புள். ஸோ ஈவன் இப்போ நான் இருக்கிற என்னோட கம்பெனில அந்த மாதிரி மற்ற கம்பெனில சைலண்ட் சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆர் நாட் கமிங் அவுட் அண்ட் ஓப்பன்லி ஹெல்பிங். தே டோன்ட் வாண்ட் டு கம் இன் த பிக்சர், பட் they do silently to do something for the Tamil community. They are doing it. சார், இப்போ வந்து குவைத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் அதுக்கான ஒரு பெரிய ஒரு இதாக வந்து குவைத்து நாடு இருக்கிறது. இப்போ ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்து ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு வரான்னா அவன் எந்த மாதிரி தன்னை தயாரித்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்த ஃபீல்டில் சக்சீட் ஆகிறதுக்கு? ஆமா, ஜெனரலி இங்க டைரக்டா ஃப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் எடுப்பாங்க. ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ் எடுத்தாங்கன்னா இங்க சூப்பர்வைசரா தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்த குவைத்ல வந்து திஸ் ஆயில் ரிச் கண்ட்ரி அண்ட் த சேலரிஸ் ஆர் வெரி குட். தே எக்ஸ்பெக்ட் த பீப்புள் ஃப்ரம் த மார்க்கெட். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் ஜெனரலி தே வில் செலக்ட். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், சூப்பர்வைசர் அல்ல அந்த மாதிரி கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு தென் தே வில் டெவலப் தேர் ஸ்கில் வித்தின் 2-3 years. தென் வி கேன் அப்லிஃப்ட் டு இன்ஜினியர். இதுதான் ஜெனரலாக நடக்குது. அது இல்லாமல் டைரக்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு அவங்க தே ஆர் கெட்டிங் அ குட் ஜாப் இன் குவைத். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான தயாரிப்புகளோட வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒருத்தவங்க முடிக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி தன்னை எக்யூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இன்ஜினியர்ஸ் வந்து பொதுவாக என்ன பண்ணணும், இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு எங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு தகுந்த சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணியாச்சுன்னா தென் ஈஸிலி தே கேன் ஆக்குபை மேக்ஸிமம் பிளேஸ் இன் த மிடில் ஈஸ்ட். ஆக்சுவலி சார் கண்டிப்பாக சார், ஏன்னா மிடில் ஈஸ்ட் வந்து பொருளாதாரத்தில், உலக பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கிறது. சார், இப்போ வந்து உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு சேல்ஸ் ஸ்கில்லை வந்து உங்களுடைய பாஸ் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வந்து ஒரு நிறுவனத்திற்கான வளர்ச்சியாக மாற்றிட்டார். அப்படி ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை எப்படி அவங்க ஃபைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? அவங்க அதற்கு எப்படி சார் மென்டலாக எக்யூப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அது என்ன பண்ணணும், தென் வி ஹேவ் டு அனலைஸ். அந்த அவங்க கூட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த இதுல நாட்டை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டைரக்ஷன்ல அவங்கள ட்ரெயின் பண்ணணும். சப்போஸ் இந்த சம் பீப்புள் டே டூ த மிஸ்டேக், பைசா வேணுங்கிறக்க வேண்டி எந்த வேலைனாலும் தே ஆர் அக்செப்டிங் அண்ட் கம்மிங். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு வர்ற ஏரியா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான்னு பார்த்துட்டு தென் தே ஹேவ் டு கோ அண்ட் ஜாயின். they should not expect too much salary in the beginning, but அவங்க என்ன விஷன் வச்சிருக்காங்களோ அந்த விஷனை நோக்கி பயணிச்சாங்கன்னா சம்பளம் குறைவா இருந்தாலும் they can grow. இல்லைன்னா என்ன பண்றாங்க, ஒரு லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் தேர் சேஞ்சிங் டு அனதர் லைன். ஸோ அவங்க வந்து தே கேனாட் கோ ஃபார்வர்ட் இன் தேர் லைஃப். இது என்னோட அட்வைஸ் வந்து எந்த இதுல நமக்கு நாட்டம் இருக்குதோ அந்த நாட்டத்து வழியில போகணும். சப்போஸ் நமக்கு என்ன பிசினஸ்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வேணும், பிசினஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கோ இன் தட் டைரக்ஷன். எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அந்த இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணி தென் தே ஹேவ் டு கம் அப். இதுதான் என்னோட அட்வைஸ் ஃபார் த இன்ஜினியர்ஸ். டோன்ட் சேஞ்ச் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபீல்ட். ஓகே சார், கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வெறும் இன்ஜினியராக இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குற அந்த மனசூழலே இன்னைக்கு தமிழகம் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு சர்டைன் பீரியட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இன்ஜினியர்லேருந்து ஒரு தொழில் முனைவராக மாறணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனை இருக்கணும்? ஏன் இன்னைக்கு தமிழக இன்ஜினியர்கள்ட்ட வெறும் யார்ட்டையாவது போய் வேலை பார்க்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியே இருக்குது சார்? அந்த மாற்றத்திற்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்மளோட ரைஸோட ஒன் ஆஃப் த மெயின் விஷன் வந்து தொழில் செய்பவர்களே தொழில் பிசினஸ் மேனர் மாத்துறது தான் ஒன் ஆஃப் அவர் அஜெண்டா. ஆக்சுவலி வேலை செய்யறவங்கள மாத்தணுங்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலை செய்யறவங்கள அந்த மைண்ட் செட் அப்படியே இருப்பாங்க. தே வில் பி ஸ்கேர்ட் டு டேக் எனி ரிஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து we have to convert them, we have to give them some sort of ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணி we have to tell them business the money you can make only in business. As an employee you cannot make money. So அதை புரிஞ்சுட்டு risk rewards. So you should have the ability to take risk that will reward as a business. So ஒரு some kind of support நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா வச்சு நாங்க பண்றோம். அந்த ஃபைனான்ஸ் சப்போஸ் somebody is having interest to start a business,
நாங்க வந்து அதுக்குள்ள ஃபைனான்ஸை தேடி கொடுக்கலாங்கிற ரைஸ் மூலமா பண்ணி கொடுக்காங்க. ஒன் ஆஃப் அவர் அஜெண்டா ஆக்சுவலி. ஓகே சார், கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து கல்ஃபில் வந்து ஒருத்தர், அதாவது நீங்கள் இருக்கிற குவைத்தோ இல்லை மற்ற கல்ஃப் ரீஜியனில் ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னா அவருக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கு அந்த அரசாங்கங்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்து தரும் சார்? ரைஸ் கல்ஃப் கண்ட்ரில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, நம்ம ரைஸோட பிரான்ச்சஸ் இப்போ எல்லா மிடில் ஈஸ்ட்லயும் வந்துச்சு. கத்தர்ல இருக்கு, துபாயில இருக்கு, சவுதி அரேபியால இருக்கு, குவைத்ல இருக்கு. ஸோ இப்போ யாருக்காவது பிசினஸ் வேணும்னா நாங்க வந்து ரைஸ்ல எங்களோட குவைத் பிரான்ச் வந்து வி ஆர் ரெடி டு சப்போர்ட் தம் வித் ஆல் த அவங்களோட ரேஞ்ச் என்ன மாதிரி பிசினஸ் சொன்னாங்கன்னா, ஸோ வி ஆர் ரெடி டு give all the support to start a company. பட் நல்ல எங்க குவைத் இந்த மொத்தம் பொதுவாகவே மிடில் ஈஸ்ட்ல வந்து எஸ்பெஷலி குவைத்ல நோ டேக்ஸ். whatever money you make, you can take full profit to your home country. There is no tax. This is a big advantage actually. Okay. So we are ready to support, and it is a very friendly environment. Kuwait also, Saudi, நாங்க recent Saudi போயிருந்தோம். Saudi they have a very good system. They can start a company very easily and they can work. ஸோ மிடில் ஈஸ்ட்ல வந்து பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப அழகான சூழ்நிலை இருக்கு. ஈவன் ஒமான்ல அந்த லாஸ்ட் சம்மிட்ல கூட நிறைய பேர் பேசுறாங்க, the government is supporting too much for the business. ஸோ மிடில் ஈஸ்ட் இஸ் வெரி குட் பிளேஸ் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து அங்கே வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா கல்ஃபில் அவர் எந்த மாதிரி தன்னை தயாரிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த இது கேட்டகரியில் அவர் தயாரிச்சுட்டு வந்தார்னா நம்ம கல்ஃபில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது சார்? பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் இந்தியன் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிறேன். ஒரு சாம்பிள் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல அழகா பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஆர்டர் கரெக்டா பண்ணுவாங்க. செகண்ட் ஆர்டர் த சேம் குவாலிட்டி வில் நாட் பி தேர் அண்ட் தெர் இஸ் நோ கமிட்மெண்ட் ஃபார் த டெலிவரி. இது வந்து இது எங்களுக்கு எம்ப்ரேஸ்மெண்ட் ஆகிரும். நம்ம வந்து தமிழ் ஒரு பிசினஸ் மேனுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் அவர் நேம் வில் கெட் ஸ்பாயில்ட். இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்ஷூர் பண்ணாதான் they can do the business. They have to deliver the good quality whatever committed by them on time delivery. இந்த ரெண்டு இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அந்த இந்தியன் பிசினஸ்மேன் கேன் கம் அண்ட் சக்சீட் இன் மிடில் ஈஸ்ட். இதுக்கு அவங்க ரெடியா இருந்தா தான் they should come. Otherwise ஒரு ஆர்டர் சப்ளை பண்ணுவாங்க, then they cannot, they will reject it and they will lose everything and go. சார் இப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் கொங்கு பகுதிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில்கள் நிறையா இருக்கும். இப்போ அவங்களும் நம்மளுடைய மாநாட்டிற்கு, நம்மளுடைய தாவோஸ் மாநாட்டிற்கு வர இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கல்ஃபில் எந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் பண்ண முடியும்? அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான ஒரு வேல்யூவை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா? அவங்களுடைய வருகை வந்து எப்படி சார் கல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பா அவங்க என்ன பண்ணலாம், அவங்கள வந்து அவங்க ப்ராடக்டை பார்த்து நம்ம ரைஸ் லீடர்ஸ்க்கு வந்து இங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா we can connect the client directly. இல்லைன்னா இங்க குவைத்ல ஃபார் எக்ஸாம்பிள் குவைத்லன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் குவைத்ல மார்க்கெட் பண்ணணும்னா we are ready to take a ஏஜென்சி, லோக்கல் ஏஜென்சி மாதிரி எடுத்துட்டு we can help them to market, promote their product. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியோட ரைஸ் டீமும் they are ready to support. என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு லோக்கல் ஏஜென்ட்ஸ் மாதிரி வில் டேக் இட். அவங்க வந்து எந்த ஆஃபீஸ் போட வேண்டிய தேவையில்லை. தென் when the local people வந்து they will market their product. When they sell anything they have to pay some commission to the local company. இந்த சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. So from Rice and from GTF we can help them to do some business. If they are coming to Davos we can meet them and make a connection. So I am ready to support for Kuwait. Anything is required in Kuwait, I am there. நம்மளோட ட்ரெஷரர் வந்து GTF ஓட ட்ரெஷரர் சாகுல் ஹமீத் சார் இருக்காங்க சவுதி அரேபியால. So he can help in Saudi Arabia. ஒமான் நாட்டுல JMR இருக்காரு. So we can in all the countries we have, even கத்தார் நாட்டுல இருக்காங்க. We are ready to support. We all are coming. All the leaders are coming to Davos. ஸோ we are ready to support them. சார் கண்டிப்பாக சார். சார் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பிஸ்னஸ் ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்லாம் பேசணும். இப்போ உங்களுக்கும் ரைஸுக்குமான தொடர்பு அது வந்து எப்படி ஏற்பட்டுச்சு? நீங்கள் எப்படி சார் ரைஸ்குள்ளே வந்தீங்க? என்ன வந்து குவைத்ல ரைஸ் வந்து 2019 அந்த கொரோனாவுக்கு 2-3 மாதம் முன்னாடி 2018 நவம்பர் டிசம்பர்ல there was a meeting. எங்களோட ஹெட் வந்து செல்வின் சார் இருந்தாங்க குவைத்ல. இப்போ அவங்க இந்தியா போயிட்டாங்க. ஸோ அவங்க தான் ரைஸ் சாப்டர் தொடங்கினது. ஸோ அவங்க கூட பயணிச்சு 2018 தான் ஃபாதரை மீட் பண்ணோம். 2019 அக்டோபர்ல குவைத்ல ஒரு லான்ச்சிங் வச்சிருந்தோம் எங்களோட சாப்டர். அங்கதான் ஃபாதரை மீட் பண்ணோம். அதுல இருந்து அப்படியே அங்க லண்டன் மாநாட்டுக்கு போயிருந்தோம், துபாய்க்கு ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம். எங்க குவைத்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தென் மலேசியா, சென்னை. ஸோ அந்த 2019 இருந்தே ஃபாதர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம் ரைஸ்ல.
அண்ட் 2022 அந்த லண்டன் மாநாட்டில் வச்சு ஃபாதர் வந்து ஒரு குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் ஒன்று தொடங்க முடியுமான்னு கேட்டு அந்த இனிஷியேட்டிவ் வி ஹவ் டேக்கன் இட். கண்டிப்பாக சார், இந்த ரைஸினுடைய ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் அப்படிங்கிற அந்த அமைப்பு. சார், அந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள். அது எந்த மாதிரியான சமீபத்தில் ஒரு மாநாடு கூட நீங்கள் நடத்திருந்தீங்க. அது வந்து ஒரு பெரிய இன்ஜினியர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இந்த ஜிடெஃப் எதற்காக, ஏன் சார்? இந்த ஜிடெஃப் அந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா, நாங்கள் குவைத்தில் தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் ஃபோரம் குவைத்னு சொல்லி ஒன்று லாஸ்ட் 25 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 2020 ஃபாதரை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தோம் எங்களோட ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு. ஸோ அங்கே வந்து ஃபாதரை பார்த்துட்டு ஹி லைக் த கான்செப்ட் அண்ட் தென் ஹி ரிக்வெஸ்டட் ஒய் கான் வி ஸ்டார்ட் ஒன் இன்ஜினியரிங் ஃபோரம் ஃபார் குளோபல் ஆன் பிகாஃப் ஆஃப் ரைஸ். ஸோ அந்த மாதிரி ஐடியா ஸ்டார்ட் ஆனது தான் ஃபாதரோட ஒன் ஆஃப் த விஷன். ஸோ 2022 நம்ம லண்டன் மாநாட்டில் வச்சு வி ஹவ் ஸ்டார்டட் தி சாஃப்ட் லான்ச். திரும்ப எகெயின் வி ரீலான்ச் இன் நம்ம துபாயில் அட்லாண்டிஸ்ல வச்சு பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி கடைசியா ஜனவரி 26 வந்து என்ன பண்ணோம், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் துபாயில பண்ணோம். அது பிக் ஈவெண்ட். அதோட சீஃப் கெஸ்ட் வந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்திருந்தாங்க ஃப்ரம் இந்தியா, பிளஸ் டாக்டர் குணராஜான்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி கிரேட் ஹிட். அங்க உள்ள லோக்கல் லீடர் அலி அக்பர் அண்ட் கார்த்திக், அந்த 2 பேரும் தான் அதை லீட் எடுத்தது பண்ணாங்க. ரொம்ப அழகா பண்ணாங்க. அதோட தொடர்ச்சியா என்ன பண்ணோம், வி ஹவ் லான்ச் இன் பிப்ரவரி மாதம் 23rd February வந்து வி ஸ்டார்ட் லான்ச் ஜிடெஃப் பிரான்ச் இன் சவுதி அரேபியா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சாகுல் ஹமீது. ஸோ அது அடுத்தது இப்போ வந்து இன்னும் நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஒமான்லையும் ஒன்று கத்தர்லையும் இந்த மந்த் ஆஃப் மே வந்து பஹ்ரைன்லையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இயர் ரெண்டுக்குள்ள ஒரு 10 பிரான்ச்சை வி வாண்ட் டு ஸ்டார்ட் லான்ச் இட். ஸோ அண்ட் வி ஆர் கோயிங் டு மேக் அரௌண்ட் 10,000 members இன் பிஃபோர் எண்ட் ஆஃப் திஸ் இயர். இது வந்து எங்களோட பிளான் ஃபார் த எக்ஸ்பான்ஷன். எங்களோட ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் வித் 3 பிளான். ஒன்று வந்து வி வாண்ட் டு என்ஹான்ஸ் த பீப்புள் by conducting technical seminar, electrical, mechanical, civil, அந்த மாதிரி அட்லீஸ்ட் once in 15 days we want to conduct an event in one place and we will telecast it through the online also to all the members. இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த அஜெண்டா. செகண்ட் வந்து the training, we want to uplift them by giving some proper training and conduct a big job fair பண்ணி கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாங்கிறது ரெண்டாவது எங்களோட பெரிய கோல். மூணாவது வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த பை இன் திஸ் ப்ராசஸ், இஃப் எனிபடி இஸ் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் டு பிகம் அ பிஸ்னஸ் மேன், ஸோ வி ஆர் பிளானிங் டு மேக் அ கனெக்ட் வித் ரைஸோட சப்போர்ட் எடுத்து வி வாண்ட் டு ஃபைனான்ஸ் தம் அண்ட் தே வாண்ட் வி மேக் தம் என்டர்பிரனர். ஸோ இந்த 3 கோல்ஸை தான் இனிஷியலாக வச்சு நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி வி வில் டூ குட். அது மாதிரி இந்த வருஷம் எண்ட் ஆஃப் த இயர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி வி ஆர் பிளானிங் எ பிக் கான்ஃபரன்ஸ் இன் சென்னை. அதுவும் நம்ம ஐடிசி கிராண்ட் ஷோல பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆக்ஷன் ஐட்டம் அப் டு ஜனவரி. ஆக்சுவலி அட்லீஸ்ட் ஒரு 2000-3000 இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட மோட்டோ. அந்த வகையில எல்லா கண்ட்ரிலையும், அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எல்லா எங்களோட சாப்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். வேகன்சி எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டு we will conduct a big job fair also in the month of January in சென்னை. இதுவும் சென்னையில் தான் பண்றோம். இது வந்து அதாவது நிறைய தமிழ் பொறியாளர்களுக்கான ஒரு பெரிய நுழைவாயிலாக நம்மளுடைய ஜிடெஃப் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த கருத்துலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் சார். நிறைவாக உலகத் தலைவர்கள் கூடி உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற தாவோஸ் அரங்கில் ரைஸுடைய 13வது உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு, ஜிடெஃப் தலைவராக நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அழைப்பு செய்தி என்ன சார்? நாங்கள் வந்து டாவோஸ் மாநாட்டுக்கு எங்களோட ரைஸோட எல்லா தலைவர்களும் வர்றோம். அது இல்லாமல் ஜிடெஃபோட எங்களோட எல்லா சாப்டர் ஹெட்டு, அவங்களோட டிப்யூட்டிஸ் அண்ட் அரௌண்ட் 25 டாப் பீப்புள் ஆர் சோ ஃபார் கன்ஃபார்ம். பிளஸ் சம் மோர் இந்த லாஸ்ட் மினிட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு 50க்கு மேலே இன்ஜினியர்ஸ் ஜிடெஃப்ல இருந்து வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி ஆல் ஆர் அவைலபிள் ஃபார் மீட்டிங் அண்ட் எங்களால் முடிஞ்சு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ வி இன்வைட் எவ்ரிபடி டு கம் டு தாவோஸ் அண்ட் யூ கேன் கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு கம், whoever possible to come. இட் இஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ யாரெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக வாங்க. இட் இஸ் அ கிரேட் திங் ஃபார் த தமிழ் கம்யூனிட்டி. இதுதான் என்னோட அழைப்பு.
கண்டிப்பாக சார், உங்களுடைய இந்த உரையாடல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கி நீங்கள் செய்த முயற்சிகள், உங்களுக்கு கிடைத்த பாராட்டு, இன்றைக்கி நீங்கள் தமிழ் சமூகத்திற்காக முன்னெடுத்திருக்கிற இந்த ஜிடெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாழ்க்கை பயணத்தை ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அடுத்த தமிழ் சமூகத்திற்கான மாபெரும் கனவுகள் நிறைவேறவும் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி. Platinum sponsors RWD 369 Global, Naturals. Diamond sponsors Aksan, Adib, Soft Square, GTEF, Ideation, Ramara Farms, Ascertain, Black Tulips, Inipay, Delta Brand, AJ Steel Pipes, D3 Diamonds, Pride. Gold sponsors GISA, JM Corporate Services, VTS Finance, Vijay Hemant Consultancy, 6 Dots, Pothys, Patanjali Silks.